ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்கர், அதுவும் சிக்கன் பர்கர் வீட்டிலே எப்படி செஞ்சுருக்கேன், இன்ஸ்டண்ட்டாக எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ஃபட்டாஃபட்டாக சிக்கன் பர்கர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பன்னு கடையில் வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிக்கன் பர்கருக்கு சிக்கன் வேணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிக்கன் பர்கர்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்மளுக்கு கிடைக்கிது. ரவுண்டாக கட்லெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், வெண்ணெய் போட்டுட்டு அது நல்லா அந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா பன்னு, ஸோ அதை கட் பண்ணதை மேல் பார்ட், ஸோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரஃப்பாக ஸ்னோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அந்த அரோமா கிடைக்கும் அண்ட் ப்ளஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற பட்சத்தில் இந்த சிக்கன் பர்கர்லாம் எங்கேப்பா போய் வாங்குறது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற கேரட்டு, கேபேஜு அதெல்லாமே ரஃப்பாக இந்த மாதிரி ஸ்னோஸ் பண்ணி, இந்த பட்டரில் ஸ்னோஸ் பண்ணி நடுவில் வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இப்போது பன்னு மேலே நான் ஒரு சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அந்த சாஸ் என்னென்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் கொஞ்சம் மைனஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த பன்னில் ஸ்ப்ரெட் பண்ண வாட்டி சீஸ் வச்சு ஒரு ஆனியன் வைக்கிறேன். என்கிட்ட கிரைண்டட் சீஸ் தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ ஆனியனுக்கு மேலே அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அந்த சிக்கனை நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அது மேலே ஒரு தக்காளி, கட் பண்ண தக்காளி ஸ்லைஸ் வச்சுட்டு அது மேலே திரும்ப இன்னும் கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அண்ட் அதுக்கு மேலே இது மேலேயும் நீங்கள் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பன்னை வைக்கலாம். பட் எனக்கு போதும், அதனால் நான் அப்படியே வைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் டெக்கரேட் பண்ண வாட்டி ஒரு 1 மினிட் போல் ஓவனில் வச்சு எடுத்தால் நம்மளோட சிக்கன் பர்கர் ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 1 மினிட் போல் ஓவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்களா, நம்மளோட சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கேபேஜு, சில்லரிஸ் இதெல்லாம் ஒரு டெக்கரேஷனுக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் இல்லை, அதனால் வைக்கல. என் பையன் ரெடியாக இருக்கான் சாப்பிட்றதுக்கு. என்ன மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? எப்படி இன்ஸ்டண்ட்டாக பர்கர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? நீங்களும் இதே மாதிரி உங்களோட கிட்ஸ்க்கு பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.